வணக்கம் மக்களே. இப்போ நம்ம மாடி தோட்டம் எப்படி வளர்க்குறது நம்ம இப்போ பண்ண போகிறோம். முன்னதாக நம்ம வீட்டில் அதாவது பழைய வீட்டில் இருக்கும்போது ஆச்சி தாத்தா இருக்கும்போது நம்ம தோட்டம் வளர்த்தோம். அதாவது நம்ம இயற்கையான மண்ணில் நம்ம வளர்த்துருக்கோம். அதாவது மாடி தோட்டத்தில் நம்ம சின்னதாக நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் இதே மாதிரி செம்மண் வச்சு கோகோபிட் அதாவது தேங்காய் நார் கழிவு இதை வச்சு நம்ம பண்ணதில்லை. இப்போ நம்ம அதான் இப்போ பண்ண போகிறோம். நம்ம யூடியூப் சேனல்லையும் நம்ம அடுத்தடுத்து அதை தான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு செம்மண் ஒரு 25 கிலோ நம்ம வாங்கிக்கிறோம். அதுக்கு ஈக்குவலாக தேங்காய் நார் கழிவு இதுவும் சரிசமமாக அளவு நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உரங்கள், அதாவது நம்ம செடி வளர்க்கணுன்னா கண்டிப்பாக உரங்கள் தேவை. நம்ம மொட்டை மாடியில் க்ரோ பேக்கை வச்சு வளர்க்கும் போது நம்ம தான் அதுக்கு உரம் கொடுக்கணும். அதாவது நம்ம தான் அதுக்கு உயிர் கொடுக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த உரம் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். க்ரோ பேக்கில் நம்ம எப்படி வளர்க்க போகிறோன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கோம் மக்களே. ஃபஸ்ட்டு நம்ம செம்மண் நம்ம கொட்டிப்போம். அதாவது 25 கிலோ நம்ம செம்மண் நம்ம வீட்டிலே இருந்துச்சுன்னா பெட்டரு. இல்லைன்னா அந்த நர்சரிஸில் கிடைக்கும், செம்மண் கிடைக்கும். செம்மண் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. வீட்டிலே வீட்டு ஓரத்துலேயே ஒரு நார்மலாக மண் இருக்கும். அதில் செடி மற்ற புல் அதெல்லாம் இருக்கும். அப்படி மண்ணை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் தான் விளைச்சல் வரும். நீங்கள் மற்ற மண்ணை வைக்கிறத விட செடி வளர மண் எடுத்து வச்சிங்கன்னா அதில் விளைச்சல் நல்லாவே வரும். சரிங்களா மக்களே? அடுத்து தேங்காய் நார் கழிவு, அதாவது கோகோபிட். இது பிரிக்ஸாகவும் கிடைக்கும். அதாவது செங்கல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் போட்டும் பண்ணலாம். இது உதிரியாக உள்ளது. இதுவும் நர்சரியில் கிடைக்கும். இதுவும் பண்ணலாம், அதை வச்சும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். செம்மண் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். இது நல்லா நர்சரியிலே அவங்க ஃபெர்டிலைசர்ஸ் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம பிரிக்ஸாக வாங்கி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம தான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இது அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கான உரம் எல்லாமே போட்டு அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவும் பண்ணலாம், இதுவுமே நம்ம பண்ணலாம். ஒன்றும் இல்லை. போட்டு இதை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக போட்டுப்போம். எல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நல்லா உதிரியாக இருக்கும். இதான் அதாவது ஒரு செடிக்கு நல்லா வேறு நல்லா வளர வைக்கக்கூடியது. இதுதான் நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்படி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க மக்களே. இப்போ நம்ம செம்மண் போட்டாச்சு, கோகோபிட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம உரம் போடணும். அது நம்ம மண்புழு உரம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த இது நம்ம இப்போ போட போகிறோம். இது அடுத்தடுத்து தட்டிடுங்க. மண்புழு உரம் ரொம்பவே முக்கியங்க. மாடி தோட்டத்துக்கு இது கண்டிப்பாக முக்கியம். நம்ம கீழே நம்ம வச்சோம்னா, அதாவது கீழே நம்ம வச்சோம்னா மண்புழு அதுவாகவே வரும். அதுவாகவே இயற்கையாகவே எல்லாமே உரம் கொடுத்துரும். நம்ம மாடி தோட்டம் வைக்கும்போது நம்ம தான் ஒன்று நம்ம கொடுக்கணும். சரிங்களா? மண்புழு நம்ம உரம் இப்போ கொடுத்தாச்சு. அடுத்து வேப்ப முன்னாக்கு நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். உரங்கள் எல்லாமே நர்சரிஸ்ல கிடைக்கும். நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். கொஞ்சம் போல் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் போட்டுக்கலாம். கைப்பிடி அளவு நல்லா நீங்கள் போட்டுக்கலாம். 25 கிலோவுக்கு நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு, 1.5 கைப்பிடி அளவு சும்மா மேலே நீங்கள் ஒரு லேயர் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தடுத்து ஒரு லேயர் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்து நம்ம பாஸ்பேட் பாக்டீரியா கொடுக்க போகிறோம். இதுதான் உயிர் உரம். இது கண்டிப்பாக தேவை. இது எதுக்காக கொடுக்குறோன்னா, ஒரு செடி வளருதுன்னா அதோட தண்டு வேறு இல்லாமல் ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறது. இது கண்டிப்பாக உதவும். இது நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். இதுவுமே உரம் கடையில் கிடைக்கும். சரிங்க, அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம்.
இந்த உரவுமே நீங்கள் வந்து 25 கிலோவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. மேலே வந்து கட்டி கட்டியாக இருக்குது, நீங்கள் வந்து உடச்சி உதிரியாகவே நீங்கள் வந்து தூவி விட்டுக்கோங்க. இதுக்கு முக்கியமானது, ஏன்னா ஒரு செடி வளருதுன்னா தண்டு வேறு முக்கியம். அடுத்ததாக நம்ம போட போகிற உயிர் உரம் பொட்டாஸ் பாக்டீரியா. இது எதுக்கானதுன்னா, இப்போ ஒரு செடி வைக்கிறதுனா பூ வந்து நல்லா வந்து செழிப்பாக வளரணும், பழங்கள் வந்து நல்லா செழிப்பாக வந்து வரணும், காய்கள் நல்லா வரணும், அதுக்கான உயிர் உரம் தான் இது மக்களே. இதுவுமே வந்து ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு, 1.5 கைப்பிடி அளவு நீங்கள் வந்து உதிரியாக உடச்சி போட்டுக்கோங்க. இது கட்டி இது எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. உரங்கள் எல்லாமே நம்ம வந்து போட்டுட்டோம். செம்மண், கோகோபிட்டு, மண்புழு உரம், அதுக்கப்புறம் உயிர் உரங்கள் எல்லாமே நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து கலந்தாச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து லேயராக நம்ம கலந்துருக்கோம். இதை வந்து ஒன்று சேர்ந்து நம்ம வந்து கலவை பண்ணணும். மக்களே, இப்போ நம்ம வந்து க்ரோ பேக்ஸில் மண் எடுத்து நம்ம வந்து இப்போ வைக்க போகிறோம். கலவை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து மண் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் விதை போடணும். அதுக்கப்புறம் செடி இருக்குது, செடியை நம்ம வந்து இப்போ நட செய்ய போகிறோம். மக்களே, இப்போ நான் இந்த க்ரோ பேக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 15:6 சைஸு. இதில் வந்து ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா நீங்கள் பார்த்துக்கோங்க. வாங்கும் போது நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும். இல்லைன்னா நீங்களே வந்து நீங்கள் வந்து கார்னர் பண்ணி இப்படி வந்து மடக்கி வச்சு நீங்களே இது வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை. இப்படி க்ரோ பேக்கில் வந்து நீங்கள் வந்து அந்த செடி வந்து வளர்க்கலாம். அதாவது என்ன செடினா கொடிகள், அதாவது புதினா, கீரைகள், இந்த மாதிரியான செடிகள் நீங்கள் வளர்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம வந்து மண்ணை நிரப்பிக்கும். நம்ம வந்து கலவை பண்ணியிருக்கோம்ல, அதில் அந்த மண்களை நம்ம வந்து நிரப்பிப்போம். இப்போ நம்ம மண் கலவை பண்ணியிருந்தோம். இப்போ க்ரோ பேக்ஸில் எல்லா மண்ணையும் நம்ம எடுத்து கலந்துட்டோம், நம்ம எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் செடிகள் விதைகளை இப்போ நட போகிறோம். மக்களே, ஃபஸ்ட்டு நம்ம செம்பருத்தி செடி நம்ம நர்சரியில் வாங்கியிருந்தோம். இப்போ அதை தான் இப்போ நட போகிறோம். ஃபஸ்ட் நர்சரியில் கொடுத்தாங்கன்னா இந்த ஒரு கவர் இருக்கும், இதை நம்ம வந்து கட் பண்ணிட்டு தான் இதை நம்ம வந்து வைக்கணும். கொஞ்சம் வந்து இதில் க்ரோ பேக்கில் இருக்கிற மண்ணை கொஞ்சம் கிளச்சிக்கோங்க. கீழே இருந்து காவாசி கொஞ்சம் கேப் போட்டு கிளச்சிக்கோங்க. அந்த அளவில் விட்டுட்டு இங்கே இப்போ செடியை நடலாம். ஒன்று நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம நர்சரியில் வாங்கின திப்பிலி செடி நம்ம இப்போ நட போகிறோம். இது வந்து கொடியாக வளருது. இது வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது. அது இப்போ நம்ம இப்போ நட போகிறோம். மக்களே, அடுத்து நம்ம புதினா செடி நட போகிறோம். இது 15:6 க்ரோ பேக் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இதில் நடுங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா படம் இருந்து நல்லா அகலமாக வளரும். இது வந்து கட் பண்ணி விட்டு ஷார்ட்டாக நீங்கள் வந்து வைங்க. ரொம்ப பெருசாக வைக்கணும்லாம் இல்லை, கிராஸாக அப்படி கட் பண்ணி வைங்க. புதினா மோஸ்ட்லி நம்ம வீட்டிலேயே வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து அதையே வந்து நட்டு வைங்க, நல்லாவே வளரும். மக்களே, இப்போ நம்ம க்ரோ பேக்ஸில் மண் நிரப்பியாச்சு. மண் நிரப்பி நம்ம செடியும் இப்போ நடவு செஞ்சாச்சு. அது போக விதைகள் வாங்கிட்டு வந்தேன், அதுவும் நம்ம இப்போ நட்டாச்சு. புதினா, பொன்னாங்கண்ணி கீரை, தக்காளி விதை, வெண்டைக்காய் விதை, இது எல்லாமே வந்து நடவும் செஞ்சாச்சு. அடுத்ததாக நம்ம க்ரோ பேக்கை ஒரு ஓரமாக நம்ம வந்து வச்சு டெய்லி நம்ம பராமரிக்க போகிறோம். க்ரோ பேக்கை நம்ம வந்து சும்மா இப்படி நம்ம வைக்க மாட்டோம். சும்மா அடியில் வச்சோம்னா நம்ம டெய்லியும் தண்ணி ஊற்றுவோம். அடியில் வச்சோன்னா மேல் ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பாதிப்பாகும். ஏன்னா தண்ணி பட்டு ஊறி ஓடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடையும். அதனால நம்ம மேலே ஸ்டாண்டு இல்லைன்னா செங்கல் வச்சு நம்ம வந்து வைக்கலாம்.
அடுத்து நம்ம அதை இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். ஓகே மக்களே, இப்போ நம்ம க்ரோ பேக்ஸில் எல்லாமே நம்ம வச்சிட்டோம். நம்ம ஆர்டராகவும் நம்ம இதில் வந்து வச்சுட்டோம். அடுத்து இன்னும் ஒரு வாரத்தில் இதோட விளைச்சலை பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம எல்லாம் வந்து செடியெல்லாம் நட்டாச்சு. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே.